வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 20. 1.5 வருடங்களுக்கு பிறகு. யார் வாழ்க்கையில் எந்த மாற்றம் எப்போது வரும் என்பது யாருக்குத்தான் தெரியும். அந்த மாற்றம் எந்த வகையாக இருந்தாலும் அதை கடந்து செல்வதில் தானே இருக்கிறது வாழ்க்கையின் சுவாரஸ்யம் என்பது. நாம் ஆசைப்படும் அனைத்துமே கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில்தான் சுவாரஸ்யம் ஏது? சில ஆசைகள் சந்தோஷத்தை கொடுத்து செல்கிறது, சில ஆசைகள் நம்மை காயப்படுத்தி அனுபவங்களை கற்றுத்தந்து விட்டு செல்கிறது. காயங்கள் ஆறுவதும் வடுவாவதும் காலத்தில் கைகளிலேயே ஒப்படைக்கப்படுகிறது. விதி விளையாடி விட்டு சென்ற நிலாவின் வாழ்க்கையில் காலம் மருந்திடுமா? சென்னையிலிருந்து மதுரைக்கு பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஜன்னலோர இருக்கையில் சோகமே வடிவாக அமர்ந்திருந்தாள் நிலா. அவளின் நெற்றியில் பிளாஸ்டரும் கைகளில் பிராக்சர் கட்டும் போடப்பட்டிருந்தது. தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று தன் கனவில் கூட அவள் நினைத்து பார்த்ததில்லை. காதல் என்ற ஒற்றை சொல் அவள் வாழ்க்கையே புரட்டி போட, அப்பா, சதீஷ், பைக், இத்தனை காலம் வசித்த வீடு, கம்பெனி என்று தான் விரும்பிய அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு அனாதை போல மதுரைக்கு சென்று கொண்டிருந்தாள் நிலா. காதல் தந்த வழியை விட காதல் என்ற பெயரில் அவன் கொடுத்து சென்ற ஏமாற்றம்தான் நெருஞ்சு முள்ளாய் அவள் மனதை குத்தி காயப்படுத்தி கொண்டிருந்தது. அங்கேயே இருந்து தெரிந்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள் தன் மனதை குத்தி கிழிப்பதற்கு, யாரென்றே தெரியாதவர்கள் இருக்கும் புது இடத்தில் இருப்பது எவ்வளவு மேல் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் நிலா. மதுரை ஏர்போர்ட்டை அடைந்தவள் ஹைவேயில் இருந்த நட்சத்திர ஹோட்டலில் தனக்காக புக் செய்யப்பட்ட அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்த முகவரியில் ப்ராஜெக்ட் மீட்டிற்காக கிளம்பி சென்றாள். மதுரையில் ரசிக்க பல விஷயங்கள் வழி நெடுங்கிலும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ரசிக்க விரும்பவில்லை அவள் மனது. இதிகாச கதைகளிலும் புராணங்களிலும் படித்து தனக்கு பிடித்து போன மதுரையில் ஒரு நடைப்பிணமாக இருந்தாள் நிலா. மீட்டிங்கிற்கு கிட்டத்தட்ட 150 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் இருந்து வந்திருந்தனர். ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். இந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை அவர்கள் அனைவரும் ஒன்றாகத்தானே அங்கு பணிபுரிய வேண்டும். நிலாவோ யாருடனும் பேசாமல் தனியாகவே ஒதுங்கி நின்று கொண்டாள். பலர் அவளை அடையாளம் கண்டு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்தனர். அவர்களிடமெல்லாம் அதிகபட்சமாக அவள் கொட்டியதோடு சரி. சிலர் விடாமல் அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தனர். நிலா மேம், தப்பா தட்டி கேட்கிற உங்க கெத்து யாருக்கு வரும்? கலக்கிட்டீங்க என்றான் ஒருவன். ஒரு பொண்ணுகிட்ட இவ்ளோ தைரியத்தை சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உங்க கூட ஒர்க் பண்ண போறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சிஸ் என்றான் இன்னொருவன். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்றாள் ஒருத்தி. முன்பின் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நான் செய்த செயல் நல்லதாக தெரியும் போது என்னை நன்கு புரிந்தவனுக்கு புரிந்தவனா? ஒருவேளை புரிந்து கொண்டவனாக இருந்திருந்தால் என்னை விட்டு சென்றிருப்பானா, இல்லை அப்படியெல்லாம் பேசிதான் இருப்பானா என்று தன்னை நொந்து கொண்டவளின் மனது கடந்த காலத்திற்கு செல்ல அதை கடிவாளமிட்டு நிறுத்தினாள் நிலா. நிலாவின் கைக்கட்டை சுட்டிக்காட்டி, என்னாச்சு மேம் என்று கரிசனமாக இன்னொருத்தி வினவ, இப்படியே ஆளாளுக்கு அவளிடம் வலிய வந்து பேசினாலும் அவர்களுக்கு பதிலாக அவளிடம் இருந்து ஒரு வார்த்தை கூட உதறவில்லை. சூடுபட்ட மனம் அல்லவா, இனி யாரைத்தான் நம்பும்? இதுவே பழைய நிலாவாக இருந்திருந்தால் அங்கு நடப்பதே வேறு. மகியின் தம்பி அபிஷேக் மீட்டிங்கிற்கு தலைமை தாங்கி ப்ராஜெக்ட் பற்றிய முழு விவரங்களையும் விளக்கிய பின் அனைவரும் சைட்டிற்கு கிளம்பி சென்றனர். அன்றைய நாள் முழுவதும் சைட்டிலேயே செல்ல, இரவு உணவை தவிர்த்துவிட்டு தன் அறைக்கு திரும்பியவள் குளித்துவிட்டு படுக்கையில் சென்று விழுந்தாள். எவ்வளவு முயன்றும் உறக்கம் வரவில்லை. மாறாக ஏதேதோ பழைய நினைவுகள் கண்முன் வந்து நிழலாடின. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அனைத்தையும் மறக்க முயற்சித்தாலும் இந்த பாழா போன மனது அந்த கசப்பான சம்பவங்களை மட்டும்தானே அசைப்போட ஆசைப்படுகிறது. இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டாள் நிலா. வசந்தனை காதலிப்பதாக தந்தையிடமும் சதீஷிடம் கூறிய போது பெரிதாக இருவரும் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. என்று அவனுக்கு பச்சை கொடி காட்டினாலோ அன்றிலிருந்து அவன் இவளை தாங்கியதை விட இவள்தான் அவனை தாங்கு தாங்கென்று தாங்கினாள். காதல் என்ற பெயரில் அவன் மீது அவள் அக்கறையை காட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற காதலர்களைப் போல எப்போதும் பேசிக்கொண்டும் ஊர் சுற்றி கொண்டும் அவர்கள் இல்லை. அரிதாக பார்ப்பதும் தேவைக்கு பேசுவதுமாகவே இருந்தனர்.
எப்போதாவது பீச்சிற்கு செல்வார்கள். அவன் அருகில் அமர்ந்திருந்தாலும் மகிழுடன் இருந்த தருணத்தைத்தான் அவள் மனம் அசை போட்டது. அவன் அருகில் இருந்தாலும் அவள் மனம் அவனிடம் ஒன்று இருக்கவில்லை. நிலா அவனை காதலித்தாளா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. அவன் மீது தான் காட்டும் அக்கறைக்கு காதல் என்று பெயர் வைத்திருந்தாள், அவ்வளவே. ஒரு நாள் தன் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பிச் சென்றான் வசந்தன். ஊருக்கு சென்றவனிடம் விவரம் கேட்க, உடனடியா பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சாதான் அவரை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. கையில சுத்தமா பணம் இல்லாதால ஆபரேஷனுக்கான பணத்தை அரேஞ்ச் செய்ய அலைஞ்சிட்டு இருக்கேன் என்று மிகவும் படபடப்புடன் நிலாவிடம் கூறினான். அவனுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று கைகளை பிசைந்தபடி இருந்தாள் நிலா. அந்த சமயத்தில் சிவபிரகாசமும் வேலை நிமித்தமாக 2 நாட்கள் வெளியூர் சென்றிருந்ததால் அவரிடமும் எந்த உதவியும் கேட்க முடியாமல் வீட்டை அளந்து கொண்டிருந்தாள் நிலா. அந்த நிலையில்தான் அவளின் பார்வை அன்று பூஜை அறையில் சதீஷ் வைத்த தந்தையின் சிங்கமுக காப்பின் மீது பட, அதை விற்று பணம் கொடுப்பதென்று முடிவு செய்தாள். வேண்டாம் என்று சதீஷ் தடுத்த போதும், வசந்தனின் தந்தை எனக்கும் தந்தை தானே, அவரை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கும் இருக்கிறது என்று சதீஷை சமாதானம் செய்தவள் அந்த காப்பை விற்று அதில் கிடைத்த பணத்தை நான் கொடுத்ததா தெரிஞ்சா கில்ட்டியா ஃபீல் பண்ணி வாங்கிக்க மாட்டான். அவன் பார்ட்டிசிபேட் பண்ண ஆப் காம்படிஷன்ல கிடைச்ச பரிசு தொகைன்னு சொல்லி கொடுத்துடு சதீஷ் என்று சதீஷிடம் ஒப்படைத்தாள். ஒரு வாரத்திற்குள் பணம் அரேஞ்ச் செய்து காப்பை மீட்டு விடலாம் என்று முடிவு செய்துதான் அதை அவள் விற்றாள். பின்னாளில் நடந்த நிகழ்வுகளால் அதை சுத்தமாகவே மறந்து போய்விட்டாள் நிலா. தந்தையின் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் கண்ட பின் சென்னைக்கு வந்த வசந்தன் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொல்லி எப்போதும் தாங்கள் சந்திக்கும் இடத்திற்கு நிலாவை வரச் சொல்லியிருந்தான். அவன் சொன்ன நேரத்திற்கு முன்னதாகவே சென்று அவனுக்காக காத்திருந்தாள் நிலா. எப்போதும் போலவே லேட்டாக வந்தவன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டனா, செம டிராஃபிக்மா என்று கூறிக்கொண்டே பக்கத்தில் வந்து அமர்ந்து தன் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி கொண்டவள் எதற்காக என்பது போல அவனை பார்க்க, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆப் காம்படிஷன்ல நான் வின் பண்ணிட்டேங்க. அதுல வந்த பணத்துல தாங்க அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சது. அன்னைக்கு லேப்டாப்பை நீங்க கண்டுபிடிச்சு தரலனா இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க என்றான் தழுதழுத்த குரலில் அவன். ஓ, சரி சொல்லு, அப்பா எப்படி இருக்காரு என்று ஆர்வமாக அவனை பார்த்து கேட்டாள் நிலா. ம், நல்லா இருக்காரு என்றான் ஒற்றை வார்த்தையில் அவன். வசந்த், என்ன முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவன் எப்படி ஆரம்பிப்பது என்று மறுடிக் கொண்டிருந்த விஷயத்தை பற்றி அவளே ஆரம்பித்தாள். அது ஒன்றும் இல்லை நிலா, சொன்னா நீ எப்படி எடுத்துப்பண்ணுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்றான் வசந்தன் கைகளை பிசைந்தபடி. என்னடா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணம் காட்டி கல்யாணத்தையே முடிச்சிட்டு வந்துட்டியா என்ன என்று சந்தேகமாக நிலா அவனை பார்த்து கேட்க, ஐயோ, ஏங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, அப்படி எதுவும் பண்ணி உங்களை போய் நான் காயப்படுத்துவேனாங்க என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் சொல்ல, நான் ஏன் காயப்பட போறேன், நீ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு போன விதி என்ன, நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டேன், கொன்னுடுவேன் உன்னை என்று விரல் நீட்டி அவனை பயமுறுத்தும் தோணியில் அவள் சொல்ல, பதிலுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நின்றான் வசந்தன். ம், என்ன பயந்துட்டியா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா நான் சொன்னதுல இருந்த விஷயம் உண்மை என்றவள் சிகையை கோதிவிட்டபடி, சரி சொல்லு, என்ன விஷயம் என்றாள் அவனை பார்த்து. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதால சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று இழுத்தான் அவன். ஏய், சூப்பர்டா, அவங்களே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம விஷயத்த பத்தி வீட்டுல சொல்ல வேண்டியது தானே என்றாள் ஆர்வமாக அவள். இல்லங்க என்றவன் தயங்கியபடி தன் அம்மாவின் மருமகள் பற்றிய எதிர்பார்ப்பை சொல்ல, அதென்ன, தான் பொண்ணு மட்டும் வேலைக்கு போகக்கூடாது, மருமக மட்டும் வேலைக்கு போற மருமகளா வரணுமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை வசந்த், நான் இருக்கிற நிலைமையில கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ண வாய்ப்பே இல்லை என்றால் எங்கேயோ பார்த்தபடி நிலா. ஏங்க, கோவப்படாதீங்க, எங்க அம்மாவோட எதிர்பார்ப்பை தானங்க சொன்னேன், நான் என்னோட எதிர்பார்ப்புன்னு சொன்னாங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாங்க, நல்ல எம்என்சி கம்பெனில வேலையில இருந்தாலே போதும், உங்க நாலேஜுக்கு கிடைக்காத வேலையாங்க என்றான் அவன். நான் நான் எப்படி வசந்த், என் நிலைமை உனக்கே நல்லா தெரியும், இந்த கம்பெனியை மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர கடமை எனக்கு இருக்கு, அதை விட்டுட்டு என்னால இன்னொரு கம்பெனிக்கு எப்படி மூவ் ஆக முடியும்
என்றாள் அவளும் விடாமல். எல்லாம் அவங்கள ஒத்துக்க வைக்கவும் நம்ம மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கே போக வேண்டாங்க. நான் உங்கள ராணி மாதிரி வச்சுப்பேங்க. என்னால இப்படின்னு சொல்லாதீங்க. ப்ளீஸ். நமக்காக செய்றேன்னு சொல்லுங்க. என்று ஏதேதோ சொல்லி நிலாவை சம்மதிக்க வைத்தான் வசந்தன். நிலாவும் மனதை கல்லாக்கிக் கொண்டு அவனுக்காக வேலை தேட ஆரம்பித்தாள். வசந்தன் கூறியது போலவே வெகு விரைவிலேயே அவளுக்கு அவனை விட 2 மடங்கு சம்பளத்தில் நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைத்தது. பார்மசி கம்பெனி கட்டுவதற்காக ப்ராஜெக்ட் கொடுத்து சைட்டும் ஒதுக்கப்பட்டது அவளுக்கு. அன்றுதான் தனக்காக ஒதுக்கப்பட்ட சைட்டிற்கு முதல் முறையாக சென்றாள் நிலா. அங்கு கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் தண்ணீர் வசதி, சாலை வசதி என்று அரசாங்கத்தின் எந்த உதவியுமின்றி தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவள் அவர்களிடம் லேசாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். தண்ணீர் சாலை வசதி சரியான முறையில் இல்லைன்னு உங்க கவுன்சிலர் பார்த்து மனு கொடுக்க வேண்டியது தானே என்று தண்ணீருக்காக காலி கடங்களுடன் பைப்படியில் காத்திருந்த பெண்களிடம் வாய் கொடுத்தாள் நிலா. நாங்க கொடுக்காத மனு இல்லம்மா. எந்த பையிலும் எங்களை திரும்பி பார்க்க மாட்டானுங்க. இது ரொம்ப வறட்சியான ஏரியாவா மாறிடுச்சு. இங்க போர் போட்டு தண்ணி கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேற இடத்துல பட்டா வாங்கி தரோம், இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றானுங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா இங்கதான் இருக்கும். திடீர்னு வேற இடத்துக்கு போக சொன்னா எப்படிமா போறது என்றால் சேலை தலைப்பால் தன் முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்து விட்டபடி ஒருத்தி. அதான் வேற இடத்துல பட்டா வாங்கி தரேன்னு சொல்றாங்களே, இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு ஏன் இருக்கீங்க என்று நிலா கேட்க, அட குடுக்கற இடம் நல்லா இருந்தா நாங்க ஏமா அங்க போகாம இவ்ளோ கஷ்டத்துல இங்க இருக்க போறோம். குடுக்கற பட்டாவ கூவத்திலையும் குப்பத்திலையும் கொடுத்தா எப்படி கண்ணு என்றாள் இன்னொருத்தி சலிப்பாக. ஓ என்று உதட்டை குவித்தவள் எதையோ யோசித்தவளாக, நீங்க 50 வருஷமா இங்க இருக்கிறதா சொல்றீங்க. அப்போலேருந்தே இங்க தண்ணி பிரச்சனை இருக்கா என்று கேட்க, இல்ல கண்ணு, இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் இருக்கு. கேட்டா இந்த வறட்சியான இடத்த விட்டு வேற இடத்துக்கு போங்க, எதை கேட்டாலும் இங்க இருக்காதீங்க, எந்த வசதி இனி கவர்மெண்ட் செய்யாதுன்னு கைய விரிக்கிறானுங்க என்றாள் மற்றொருவள். அவர்களிடம் மனுவில் கையெழுத்து வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் நிலா. மக்கள் வாழ முடியாத வறட்சியான இடத்துல எப்படி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆச்சு? இதுல ஏதோ கண்டிப்பா பெரிய தப்பு இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை ஆய்வுக்கு அனுப்பினாள். வளமான மண் என்று ரிசல்ட் வரவே அங்கு நடக்கும் குளறுபடிகள் அனைத்தும் அவளுக்கு விளங்க ஆரம்பித்தது. அந்த இடத்தில் கட்டுவதாக இருக்கும் பார்மசி கம்பெனிக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய செல்வந்தரின் மகன் என்பதை அறிந்து கொண்ட பின்தான் அங்கு இருக்கும் சூட்சுமங்கள் அவளுக்கு விளங்கியது. இடத்தை கேட்டால் அங்கு உள்ள மக்கள் தரமாட்டார்கள் என்பதாலும், அப்படியே கொடுக்க முன்வந்தால் மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த இடத்திற்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும், வறட்சி என்ற கட்டுக்கதையை கட்டிவிட்டு அரசு அதிகாரிகள் சிலரை கைக்குள் வைத்துக்கொண்டு அரசாங்கத்தின் எந்த ஒரு சலுகையும் அவர்களுக்கு கிடைக்காமல் தடுத்து மக்கள் தாங்களாகவே முன்வந்து அந்த இடத்தை விட்டு செல்வார்கள் என்று திட்டம் தீட்டியிருந்தனர் அவர்கள். அவர்கள் என்னப்படி பாதிக்கு மேல் அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டனர். இது குறித்து வசந்தனிடம் அவள் சொன்னபோது அவனும், யாரோ எப்படியோ போறாங்க, முதல்ல நம்ம வாழ்க்கைய பாருங்க. உனக்கே இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நீ வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்த்தா போதும். ஏதாவது பண்ணி நமக்குள்ள பிரச்சனை வந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது நிலா என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டான் வசந்தன். யாரோ எப்படியோவா? ஏன் இவ்ளோ சுயநலமா பேசுற? இதே பிரச்சனை நாளைக்கு உனக்கு வந்தாலும் அப்பவும் இப்படித்தான் யாருக்கோன்னு வேடிக்கை பாப்பியா என்று பதிலுக்கு அவள் கேட்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா அப்போ பாத்துக்கலாம். எல்லாருமே இந்த உலகத்துல சுயநலமா தான் இருக்காங்க. ஏன் சுயநலம் ஒன்ன இழக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த தடவை வீட்டுக்கு போகும்போது நம்ம விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டு சென்றான் வசந்தன். மேற்கொண்டு இது குறித்து வசந்தனிடம் பேச நிலா விரும்பவில்லை. அவன் நடவடிக்கையும் பேசிய விதமும் அன்று புதுமையாக இருந்தது நிலாவிற்கு. அவன் உன்னை போல யோசிப்பவன் அல்ல என்று வசந்தன் குறித்து அன்று அவளிடம் மகி சொன்ன வார்த்தைதான் அவளுக்கு முதலில் நினைவிற்கு வந்தது. தன் சுதந்திரம் அவன் கைகளில் அடைப்பட்டு இருப்பதை போல முதலாக உணர்ந்தாள் நிலா. சிச்சி, இது என்ன மடத்தனம்? காதலிச்சதுக்கு அப்புறம் அவனை பத்தி ஆராய்வதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. அவன் எப்படி இருந்தாலும் அவனோட தான் நான் வாழணும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் நிலா. கூடிய விரைவில் அங்கு கட்டவிருக்கும் பார்மசி கம்பெனி ப்ராஜெக்டுக்காகத்தான் உங்களின் நிலம் வறட்சி என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது
என்று தான் சேகரித்த விவரங்களை அங்கிருந்த மக்களுக்கு கூறியதோடு தனக்கு தெரிந்த சில தன்னார்வ குழுக்கள் மூலம் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பின்புலமாக இருந்து போராட்டங்களை தூண்டிவிட்டாள் நிலா. இது மீடியாக்களின் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதோடு பார்மசி கம்பெனி கட்டும் பணி நிரந்தரமாக தடை செய்யப்பட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவர்களுக்குள் பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பித்தன. ஆனால் அனைத்தையும் நிலா சகித்து கொண்டாள் அவனுக்காக. வீட்டிற்கு சென்ற வசந்தன் மெதுவாக தன் காதல் பற்றி வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்ல, வசந்தனின் அம்மா முதலில் முரண்டு பிடித்தாலும் பின் மகனுக்காக நிலாவை நேரில் பார்த்து பேசிய பின்தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்று கூற அவனும் அதற்கு சம்மதித்தான். மீண்டும் சென்னை வந்தவன் நிலாவை நேரில் சந்தித்து விவரங்களை கூறியதோடு, அடுத்த வாரம் சண்டே அம்மா அப்பா உன்னை பார்க்க வராங்க, நீ பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடாத என்று மீண்டும் மீண்டும் அவளை எச்சரித்து விட்டு சென்றான் வசந்தன். அவன் சொன்ன ஞாயிறும் வரவே காலையிலேயே சிவபிரகாசத்திடம் சொல்லிவிட்டு கிளம்பியவள் சீனியர் இன்ஜினியரின் அறிவுறுத்தலின்படி தங்கள் கம்பெனி மூலம் கட்டப்பட்டு நாளை திறக்கப்பட உள்ள புது மேம்பாலத்தை ஒரு முறை பார்வையிட்டு விட்டு பின் வசந்தனை சென்று பார்க்க திட்டம் தீட்டியிருந்தாள் நிலா. மேம்பாலத்தை அடைந்தவள் அந்த பாலத்தை ஆய்வு செய்து கொண்டு பாலத்தின் மீது நடந்து சென்று கொண்டிருந்த போது நிலநடுக்கம் வருவது போல ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தவள் மேற்கொண்டு நடக்காமல் அப்படியே நின்று விட்டாள். இன்னும் சில நிமிடங்களில் பாலம் உடைய போவதை உணர்ந்தவள் பாலத்தின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களையும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பெரியவர்களையும் அங்கிருந்து நகரச் சொல்லி எவ்வளவோ கத்தி பார்த்தாள். ஆனால் கண் இமைக்கும் நொடியிலேயே தன் கண் முன்னே அந்த பாலம் இடிந்து கீழே இருந்தவர்கள் மேல் விழுந்தது. இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவள் திணறிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் வசந்தன் அவளை போனில் தொடர்பு கொண்டான். அவனிடம் நடந்த விவரங்களை மூச்சு விடாமல் நிலா கூறி முடிக்க பதிலுக்கு அவனோ, அம்மா அப்பா வந்துட்டாங்க, நீ சீக்கிரமா கிளம்பி வா என்றான் கேஷுவலாக. என் கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள அப்படியே விட்டுட்டு நான் எப்படி வசந்த் வர முடியும் என்றாள் அவள் பதட்டமான குரலில். நீ கிளம்பிட்டியான்னு கேட்டா என்றான் குரலில் அவன் கடுமை காட்டி. வசந்த் அது என்று அவள் இழுக்க, நீ கிளம்பிட்டியான்னு கேட்ட என்றான் மீண்டும் அழுத்தமான குரலில் வசந்த். அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இணைப்பை துண்டித்தவள், இப்போ என் வாழ்க்கையை விட என் கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடி இருக்கவங்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம் என்று தனக்குள் முடிவெடுத்தவளாய் உடனடியாக போலீஸ், ஆம்புலன்ஸ் மற்றும் தன்னார்வ குழுக்களை தொடர்பு கொண்டு உதவிக்கு அழைத்தார். குறிப்பிட்ட நேரத்தில் அனைவருமே அங்கு வந்துவிட இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இருப்பினும் சம்பவ இடத்திலேயே 2 குழந்தைகள் இறந்ததை நினைத்து நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டாள் நிலா. இன்னும் கொஞ்ச நேரம் முன்கூடியே வந்திருந்தால் இந்த பேராபத்தை ஒருவேளை தடுத்திருக்கலாமோ என்று வருத்தப்பட்டு போனாள். மக்கள் மத்தியிலும் மீடியாக்களிலும் யாரோ வேண்டுமென்றே குண்டு வைத்து பாலத்தை தகர்த்திருப்பதாக பேச்சுக்கள் எழ, தரமில்லாமல் கட்டியதால் தான் பாலம் இடிந்து விழுந்தது என்ற உண்மைக்கான ஆதாரத்தை யாருக்கும் தெரியாமல் கம்பெனியிலிருந்து திரட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் பெற்றுத்தந்தாள் நிலா. நிலாவின் இந்த செயலால் கம்பெனியில் இருந்து அவளை வெளியேற்றியதோடு மட்டுமின்றி வேறு எங்கும் வேலை கிடைக்காத அளவிற்கு அவளின் கரியருக்கு பிளாக் மார்க் வைத்தனர். ஆனால் அவளின் இந்த செய்கையால் மற்றவர்கள் மனதில் உயர்ந்து நின்றாள் நிலா. அன்றைய சம்பவத்திற்கு பின் வசந்தன் அவளை தொடர்பு கொள்ளவே இல்லை. நிலாவை அவனை தொடர்பு கொண்டாலும் அவளின் அழைப்பை அவன் ஏற்கவில்லை. சதீஷிடம் விசாரித்தால் அவன் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு கூட வரல என்று கைகளை விரித்து விட்டான். என்ன செய்வதென்றே தெரியாமல் கைகளை பிசைந்தபடி இருக்க வசந்தனே நிலாவை தொடர்பு கொண்டு தனக்கு வேறொரு பெண்ணுடன் நிச்சயம் நடக்கப் போவதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட என்ன செய்வதென்றே புரியாமல் மரம் போல நின்றாள் நிலா. அத்தியாயம் 21. ஒரு வாரம் கழித்து வசந்தன் ஆபீஸ் வந்திருந்த தகவலை சதீஷ் மூலம் அறிந்த நிலா, சதீஷ், நான் வசந்தன் கிட்ட தனியா பேசணும், அவனை பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு மட்டும் கூட்டிட்டு வரியா ப்ளீஸ் என்று கெஞ்ச அவனும் வசந்தனை அழைத்து கொண்டு பீச்சிற்கு சென்றான். அங்கு நிலாவை பார்த்த வசந்தனோ, நமக்குள்ள பேச இனி என்ன இருக்கு நிலா, எங்க வீட்டுல யாருக்கும் உன்னை பிடிக்கல, எனக்கு வீட்டுல பொண்ணு பார்த்துட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட், என்னால இனி எதுவும் பண்ண முடியாது நிலா என்றான் எங்கேயோ பார்த்தபடி. சாரி வசந்த், அன்னைக்கு உன்னையும் பேரண்ட்ஸையும்
அவமானப்படுத்தணும்னு நான் எதையும் பண்ணல. நான் இன்னைக்கு வராம இருந்தது தப்பு தான். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை எனக்கு குடுத்துறாத. நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் என்றாள் கெஞ்சும் குரலில். ஏய் நிலா, நீ என்னமோ தப்பு பண்ண மாதிரி எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? போனா போகட்டும், விடு. நஷ்டம் அவனுக்கு தான் என்று கோவமாக சதீஷ் சொல்ல, சதீஷ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எனக்காக அமைதியாயிரு என்று அவனை பார்த்து இருக்கரம் கூப்பியவள் கேட்டுக்கொள்ள, அவனோ அமைதியாக ஒதுங்கி நின்றான். என்ன பேச போற? அவங்க கிட்ட பேச உன்கிட்ட என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு? வேலையும் இல்ல, இனி கிடைக்க போறதும் இல்ல என்று சலித்து கொண்டான் வசந்தன். நான் கூடிய சீக்கிரத்துல லீகலா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் வசந்த். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று மீண்டும் கெஞ்சினாள் அவள். என்னது டைமா? ஏதோ ரொம்ப திறமையுள்ள பொண்ணு, எங்க போனாலும் என்னை விட 2 மடங்கு சம்பளம் வாங்குவனு தான் உன்னை நான் காதலிச்சேன். இனிமே உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்றது? எங்க வீட்ல எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. தங்கச்சி கல்யாணத்துக்காக வீட்டு மேல வாங்கியிருக்க 5 லட்சத்தையும் சீதனமா அவங்களே தராங்க. உன்னால தர முடியுமா? எப்படி முடியும்? நீயே ஒரு கடங்காரி தானே என்றான் அவன். பணம் மட்டும்தான் வாழ்க்கையா வசந்த்? அப்போ நீ என்ன உண்மையா காதலிக்கலையா வசந்த் என்று அவள் திருப்பி கேட்க, இங்க பாரு நிலா, நான் உன்னை உண்மையாதான் காதலிச்சேன். உன்னை பிரியறது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா காதலை மட்டும் வச்சு வாழ்க்கைய ஓட்டிட முடியாது. பணம் வேணும். இங்க எல்லாத்துக்கும் பணம் வேணும். நீ 10 ரூபா டீக்காக 5 கிலோமீட்டர் போறவ, நான் 5 கிலோமீட்டருக்காகிற பெட்ரோல் செலவை பார்க்கறவன். உனக்கு எனக்கும் செட் ஆகாது என்றான் அவன். உன் வீட்ல உள்ளவங்க சம்மதிச்சா நீ என்ன காதலிச்ச? எனக்கு ஒரே 1 வருஷம் டைம் கொடு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். நான் உங்க வீட்ல பேசி புரிய வைக்கிறேன் வசந்த் என்று அவள் மீண்டும் கெஞ்ச, எனக்கு மட்டும் பிடிச்சுதான் உன்னை காதலிச்சேன். ஆனா கல்யாணம் வரும்போது அவங்க விருப்பம் தான் எனக்கு முக்கியம். உன்னை கல்யாணம் பண்ணி எல்லாத்துக்கும் கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. ஆமா, என்ன பேசி புரிய வைப்ப? அவங்களுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி உன்கிட்ட என்ன இருக்கு? என்னைக்காவது பொண்ணா லட்சணமா இருந்திருக்கியா நீ? ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் போடுறதும், ரவுடிங்க கூட சகவாசம் வச்சுக்கிறதும், பையன் மாதிரி பைக்ல ஊர் சுத்துறதும், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையிறதும், ஏதாவது பதாகைய கையில பிடிச்சுக்கிட்டு போராட்டம் நடுத்தரல் நிக்கிறதும் என்று அவளை மட்டம் தட்டி கொண்டே அவன் செல்ல, நான் ஒன்னும் புதுசா மாறலையே வசந்த். நான் இப்படித்தான் தெரிஞ்சுதானே என்ன காதலிச்சேன். நான் இப்படி இருக்கிறதுன்னு உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் என்றால் அவளும் விடாமல், எல்லாத்துலயும் ரொம்ப தில்லா பையன் மாதிரி இருக்கிற பொண்ணா எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் தான். ஆனா கல்யாணம்னு வரும்போது வீட்டுக்கு குடும்ப குத்து விளக்க தான் கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்களே தவிர டிஸ்கோ லைட்டை கூட்டிட்டு வரணும்னு சத்தியமா நினைக்க மாட்டானுங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் காதலிக்க மட்டும்தான் லாய்க்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு இல்ல. நான் இல்ல, உன்னை எவன் காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டான். புரியுதா என்று வார்த்தைகளில் ஈட்டியை பாய்ச்சினான் அவன். நான் உன்ன வெறுக்கணும் தானே வசந்த் நீ இப்படிலாம் பேசுற? உண்மையை சொல்லணும்னா என்னால உன்னை எப்பவுமே வெறுக்க முடியாது வசந்த். நீ எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் போது நான் உன் கண்ணுல காதல பார்த்துருக்கேன். ப்ளீஸ் வசந்த் என்று கலங்கியபடி அவனிடம் மீண்டும் கெஞ்சினாள் நிலா. நீ என்ன பைத்தியமா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்னை காதலிச்சேன் தான். காதலிச்ச பாவத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும், ஒரு நாள் கோர்ட் வாசல்லையும், ஒரு நாள் நடு ரோட்லையும் கையில போர்டு பிடிச்சிட்டு நிக்க முடியாது என்றான் கோபமாக அவன். நான் இனி என்ன முழுசா மாத்திக்கிறேன் வசந்த். வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட மட்டும்தான் வசந்த். நீ என்னை விட்டுட்டு போனா நான் இப்படியே தான் இருப்பேன் வசந்த். என்னால ஈஸியா இன்னொரு லைஃபுக்கு மாற முடியாது என்று அவள் கெஞ்சினாள். இரு, இப்படியே ஊர்ல உள்ளவங்களுக்கு சேவை பண்ணிட்டு ஔவையாராவே இரு. யாரு வேண்டான்னு சொன்னா என்று மேலும் அவளை அவன் காயப்படுத்த, அவனின் கரங்களை பற்றியவள், ப்ளீஸ் வசந்த், அன்னைக்கு நான் வர மாதிரி தப்பு தான். அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காத. வா, நம்ம இப்பவே போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இனி இருக்கேன். வா வா வசந்த் என்று அவன் கரங்களை பற்றி அவள் இழுக்க, அவனோ ஏய் சி என்று அவள் கரங்களை உதறிவிட்டவன், எதுக்கு இப்படி அலையற? அறிவில்ல? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் தெளிவா சொல்றேன். கல்யாணம் பண்ணி கலையறியே. உன் குடும்பத்துக்குன்னு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? பத்திரிக்கையில சொந்தக்காரங்கன்னு யார் பேரை போடுவ? அந்த ரவுடிங்களையா? அந்த குப்பத்து மக்களையா? உங்களுக்குன்னு யார் இருக்கா? உங்களுக்கு ஒண்ணுனா கேட்க கூட ஆள் இல்லாத அனாதைங்க நீங்க. உன்கிட்ட பேச இனி எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்னை உண்மையா காதலிச்சிருந்தா பிரச்சனை எதுவும் பண்ணாம போயிடு என்று அவன் சொல்ல,
மேற்கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல் கால் போன போக்கில் நடந்தாள் நிலா. அதுவரை அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சதீஷோ பொறுமை இழந்து வசந்தனின் சட்டை கலரை பிடித்து அவன் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டு, யார பார்த்துட்டு அனாதன்னு சொல்ற? அவ எவ்வளவு சொந்தங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீதான்டா, நீதான் பொம்பளை பொறுக்கி. அவ வேண்டான்னு இவ்ளோ அசிங்கப்படுத்தினியே. அவ வேணும்னு நீ என்னடா இது வரைக்கும் பண்ணிருக்க? அவ உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? ஆப் காம்படிஷன்ல வின் பண்ண காசால ஒன்னும் நீ உங்க அப்பா உயிரை காப்பாத்தல. அப்பா சென்டிமெண்டா வச்சிருந்த காப்பை வித்து அவ கொடுத்த பணத்தால தான்டா உங்க அப்பாவை நீ காப்பாத்திருக்க. சொல்ல போனா அவ உங்க அப்பாவுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கா. நீ தாண்டா பிச்சைக்கார பைய. உனக்காக தன்னோட சந்தோஷத்தை இழந்து கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனா. அவளோட சுதந்திரத்தையே உன் கையில கொடுத்தா. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாடா அவ. அவளை பார்த்து அலையறன்னு சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உனக்கு தான் மனசு மனசாட்சின்னு ஒண்ணுமே இல்லையே. உன்ன மாதிரி காதல்ன்ற பேர்ல கிளப்பாயிர வெள்ளடா என்னலா. காதலிச்சு தொலைச்சிட்டோம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அவ உன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தது. டேய், நீ என்னடா நிலாவை தூக்கி எறியறது? அவ வாழ்க்கையில இருந்து அந்த ஆண்டவன் தாண்ட ஒன்ன தூக்கி எறிஞ்சிருக்கான். நல்ல வேலை, உன் சுயரூபம் இப்பவே தெரிஞ்சிடுச்சு. அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். எந்த காரணத்தை கொண்டும் இனி எங்க கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத. சாவடி அடிச்சிரும் உன்ன என்று சதீஷ் அவனை துவைத்தெடுத்து கொண்டிருக்க, அதே நேரம் பீச் சாலையில் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் பெரும் சத்தம் கேட்க, பக்கத்தில் நிலா இல்லாததைக் கண்டு பதற்றமடைந்த சதீஷ் வசந்தனை கீழே தள்ளி மீண்டும் ஓங்கி ஒரு குத்து விட்டுவிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி மூச்சரிக்க ஓடினான். அங்கே விலை உயர்ந்த ஜக்குவார் காரின் முன் இரத்த வெள்ளத்தில் சாலையில் விழுந்து கிடந்தாள் நிலா. அதிக அளவு இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவள் கோமா ஸ்டேஜுக்கு சென்றுவிட, கோமாவில் இருந்த சமயத்தில் தான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பதைப் போலவே உணர்ந்தாள் நிலா. இதமாக யாரோ அடிக்கடி தலையை வருடி விடுவதும், அடிக்கடி தன் கரம் இன்னொருவர் கரங்களுக்குள் இருப்பதாகவும், எனக்காக நீ உயிரோட இருக்கணும் என்ற தன் காதருகில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருந்த குரலும் தான் அவளை மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. ஒரு மாதத்திற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு திரும்பியவள் தலையை வருடிவிட்டு கொண்டிருந்த தன் தந்தையைத்தான் முதலில் பார்த்தாள். வயதான காலத்தில் அவரை மிகவும் கஷ்டப்படுத்தியதாக நினைத்து தன்னையே நொந்து கொண்டாள். ஓரளவிற்கு உடல் நிலையில் முன்னேற்றம் கண்ட பின் நிலாவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். எதிலும் ஈடுபாடு இல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் நிலா. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் மனம் அசை போட்டு மேலும் மேலும் அவளை காயப்படுத்திக் கொண்டே இருந்தது. தன்னையே அவள் வெறுக்க ஆரம்பித்தாள். நிலாவின் கையிலும் காலிலும் அதிக அளவு பிராக்சர் இருந்ததால் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தாள். அதைத்தான் அவளும் விரும்பினாள். யாருடனும் முன்போல் அவள் பேசுவதில்லை. தன் அறையிலேயே அடைப்பட்டு கிடந்தாள். அவள் விரும்பும் தனிமையை அவளுக்கு கொடுத்துவிட்டு விலகி இருந்து வேடிக்கை பார்த்தார் சிவபிரகாசமும். யாருக்கெல்லாம் அவள் உதவி செய்தாலோ அவர்கள் அனைவரும் அவளை நலம் விசாரித்துவிட்டு சென்ற வண்ணம் இருந்தனர். இப்படியே மாதங்களும் உருண்டோடின. நிலாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்த பழைய கம்பெனியின் முதலாளி அந்த கம்பெனியை விற்றுவிட்டு சொந்த ஊருக்கே செல்ல இருப்பதாக வருத்தத்துடன் கூறிக்கொண்டிருந்தார். ஊரில் இருந்த 30 ஏக்கர் நிலத்தில் 20 ஏக்கர் நிலத்தை விற்று அந்த பணத்தில்தான் சிறிய கம்பெனி ஒன்றை ஆரம்பித்திருந்தார். நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில்தான் எதிர்பாராத இழப்புகளால் கம்பெனி நிலைமை மோசமாகி போனது. பாவம், அவரும் எவ்வளவுதான் சமாளிப்பார்? அது குறித்து அவரிடம் அவள் பேசிக் கொண்டிருந்த போதுதான் கையில் நியூஸ் பேப்பருடன் அங்கு வந்து சேர்ந்தான் சதீஷ். கையில் இருந்த நியூஸ் பேப்பரை நிலாவிடம் கொடுத்தவன் அவர்கள் இருவரையும் பார்த்து, குரூப் ஆஃப் பிசினஸ் கம்பெனி மதுரையில சுமார் 700 கோடியில கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த ப்ராஜெக்டை எம்என்சி கம்பெனிக்கு கொடுக்காம நிறைய சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்க போறாங்களாம். ஒருவேளை உங்க கம்பெனி இன்டர்வியூல செலக்ட் ஆச்சுன்னா உங்க கம்பெனிக்கு பிராண்ட் நேம் கிடைக்கும். கம்பெனி மேல இருக்கிற கடனையும் அடைச்சிடலாம் என்று அவன் சொல்ல, நல்ல ஐடியா தான். அதுல செலக்ட் ஆகுற மாதிரி டேலண்ட் பர்சன் யாரும் இல்லையே என்றார் அவர். நிலாவை பக்கத்துல வச்சுட்டு நீங்க இப்படி சொல்லலாமா என்று சதீஷ் கேட்க, சதீஷ், நான் எப்படி, நான் இருக்கிற நிலைமையில என்னால எப்படி முடியும் என்றாள் அவள் தயங்கி தயங்கி. ஆமா சதீஷ், இப்ப நிலா இருக்கிற நிலைமையில கஷ்டப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் சரிபட்டு வராது என்று அவர் சொல்ல, கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தா.
இப்போ வாய்ப்பு உன்னை தேடி வரும்போது கையை விரிச்சா எப்படி நிலா? நிலா, உனக்கு என்ன இப்போ? நீ நல்லா தான் இருக்க என்று சதீஷ் அவளை தேட்டிக் கொண்டிருக்க சிவப்பிரகாசமும் அங்கு வந்து சேர்ந்தார். விவரங்களை சதீஷ் மூலம் அறிந்த சிவப்பிரகாசம் நிலாவின் அருகில் அமர்ந்து அவளின் தலையை வருடி விட்டபடி, என்னம்மா, ஏன் தயங்குற? தப்பு செஞ்சவனே சுதந்திரமா வெளியில சுத்தும் போது எந்த தப்பும் பண்ணாத நீ ஏம்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்? இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க போற? எல்லாத்தையும் கடந்து போறதுதாம்மா மனுஷ வாழ்க்கை. உன்னை தனியா விட்டது வழி தீர அழறதுக்காகத்தான். எவ்வளவு அழணும்னு தோணுதோ அழுதுக்கோ. ஆனா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நினைச்சு அழக்கூடாதும்மா. ஒரு நல்லவன் உன்னை காயப்படுத்தினா நீ கஷ்டப்படலாம். அதே ஒரு கெட்டவன் காயப்படுத்தினா தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணுமா. உன்னால முடியும்னு நான் நம்புறேன் நிலா என்று சிவப்பிரகாசம் நிலாவை தேற்றி சம்மதிக்க வைத்தார். உன் சம்மதம் ஒன்று போதும் நிலா. நீ இன்டர்வியூக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் சதீஷ். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்பர் 1 இடத்தில் இருந்தால் நிலா. கால் லெட்டர் வரவே தந்தையையும் சதீஷையும் பெரிய மனமில்லாமல் மதுரைக்கு கிளம்பி சென்றார். இரவு தன்னை மறந்து எப்போது உறங்கினாலோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்தவள் சைட்டிற்குத்தான் கிளம்பி சென்றாள். அங்கு தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இன்டீரியர் டிசைன் ஒர்க்குகளை பார்த்து கொண்டிருந்தார். அவளுடன் இணைந்து மேலும் 5 பெண்கள் அவளுடன் பணியாற்றி கொண்டிருந்தனர். அபி சார் செம்மையா இருக்காருல்ல என்றாள் ஒருத்தி. ஆமா ஆமா, அவரை பார்த்ததுலேருந்து நைட்டு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா என்றாள் இன்னொருத்தி. ஏய், என்னடி சொல்ற என்று ஆச்சரியமாக மற்றொருவள் கேட்க, ம், அவரை பார்த்ததுலேருந்து பசி தூக்கம் ரெண்டுமே எங்க போச்சுன்னே தெரியல என்றாள் பெருமூச்சு விட்டபடி. அப்போ காலையில 2 தட்டு சோறு சாப்பிட்டியே, அது என்ன கணக்கு என்று அவளை வாரிவிட அனைவருமே சத்தம் போட்டு சிரித்து விட்டனர். நான் உள்ள வரலாமா என்று கேட்டபடி அபி அதே நேரம் உள்ளே வர அவனை பார்த்த அத்தனை பெண்களின் முகத்திலும் அசடு வழிய வாம் வெல்கம் சார் என்று கோரஸ் பாடினர். பதிலுக்கு அவனும் ஹாய் சிஸ்டர்ஸ் என்று அவர்களை பார்த்து கையசைக்க அவன் அவ்வாறு தங்களை அழைத்ததை பார்த்து தன் இதயம் வெடித்தது போல நெஞ்சின் மீது கை வைத்துக் கொண்டாள் ஒருத்தி. இன்னொருத்தியோ சிஸ்டரா என்று வாயை பிளந்ததோடு இதுவும் போச்சா என்பது போல கைகளை விரித்தாள் இன்னொருத்தி. உங்களுக்கு இங்க எல்லாம் செட் ஆயிடுச்சா சிஸ்டர்ஸ்? எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் தயங்காம கேளுங்க சிஸ்டர்ஸ் என்று அவன் வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர் என்று சொல்ல, சார், எனக்கு இதயம் ரொம்ப பலவீனம், ஸோ அடிக்கடி சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க என்றாள் ஒருத்தி. அவள் கூறியதை கேட்டு சத்தமிட்டு சிரித்தபடி அபியோ அங்கிருந்து கிளம்பி சென்றான். எனக்கு ரொம்ப பசிக்குது, வரீங்களா, போய் சாப்பிடுவோம் என்று அனைவரையும் ஒருத்தி அழைக்க, ஏய், இப்பதானே அபிசார பார்த்ததுல இருந்து பசிக்கவே இல்லைன்னு சொன்ன என்று அவளை ஒருத்தி கேலி செய்ய, அது சீமுக்கு முன் இது சிபிக்கு பின் என்றாள் பதிலுக்கு. அதென்ன சீமு சிபி என்றாள் இன்னொருத்தி. அந்த ஆளுக்கு சிஸ்டர் ஆவதற்கு முன் சிஸ்டர் ஆனதற்கு பின் என்று அவள் விளக்கம் கொடுக்க அனைவருமே விழுந்து விழுந்து சிரித்தனர். அன்று மாலையில் சைட்டில் தனியாக நிலா அமர்ந்திருக்க அபி அவளிடம் பேச்சு கொடுத்தார். நிலா மேம், வீட்டு ஞாபகமா என்று கேட்டபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் தன் கையில் இருந்த தேநீர் கோப்பைகளில் ஒன்றை அவளிடம் நீட்டினார். இல்ல, எனக்கு வேண்டாம் என்று அவள் மறுக்க, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன், வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அன்னிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று மிரட்டும் துணியில் அவன் சொல்ல, பதிலுக்கு அண்ணியா என்று அவள் இழுக்க, மிதிலானிதான், மகி அண்ணா சுரேந்திர அண்ணாவோட செல்ல தம்பிதான் நான் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அபி. ஓ, அப்படியா, மிதிலா எப்படி இருக்கா என்று அவள் கேட்க, அண்ணி சூப்பரா இருக்காங்க, உங்களை பத்தி அண்ணி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க நீங்க. யார்கிட்டயும் பேசாம தனியாவே இருக்கீங்க. சரியா சாப்பிட்றது இல்ல, பாருங்க, சரியா தூங்காம உங்க கண்ணு கூட ரெட்டா இருக்கு என்றவன் சொல்ல, அப்படிலாம் இல்ல, புது இடம், இன்னும் செட் ஆகல அதான் என்று சமாளித்தாள் நிலா. ஓ, அப்படியா, எனக்கு இங்க செட் ஆகல. ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவன இங்க அனுப்பிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. மகி அண்ணா தான் இங்க இருந்து ப்ராஜெக்டை பார்க்கணும். அவர் ஃபேமிலி மேன் ஆனதுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. மிதிலானி மாசமா இருக்கதால சுரேன் அண்ணாவும் பிஸி என்று தான் இங்கு வந்த காரணத்தை கூறினான் அபி. ஃபேமிலி மேனா? ஓ, கல்யாணம் ஆகிடுச்சு போல. அவர் காதலிச்ச பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணாரா? எப்படி கண்டுபிடிச்சாரு?
அதை பத்தி வந்துட்டு கேட்கலாமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் என்று தனக்குத்தானே அவள் பேசிக்கொண்டிருக்க, என்ன தீவிர யோசனை என்றான் அபி. மிதிலா எத்தனை மாசம் இப்போ? அவ ஏன் என்கிட்ட பேசவே இல்ல என்று நிலா கேட்க, அன்னிக்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, உங்க ஆசையை நான் நிறைவேத்துறேன் என்று மிதிலாவிற்கு டயல் செய்து நிலாவிடம் கொடுத்தான். வெகு மாதங்களுக்கு பிறகு நீண்ட நேரம் மிதிலாவிடம் பேசியவள் மனசு லேசானது போல உணர்ந்தாள். அதன்பின் அபி அதிகம் நிலாவுடனே இருந்தான். அவளை சைட்டுக்கு அழைத்து வருவதும் ஹோட்டலுக்கு சென்று விடுவதும், அவ்வப்போது தன் குடும்பத்தை பற்றியும் தன் கல்லூரி நாட்களை பற்றியும் அவளிடம் பேசிய போது கூட அவள் எதிலும் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கியேதான் இருந்தாள். அவளுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி வந்து அபி கொடுத்த போதும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். கவனிக்க தந்தையும் அருகில் இல்லாமல் தன்னை சரியாக கவனித்துக் கொள்ளாதாலும் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே சென்றாள் நிலா. அவள் மனதில் எப்போதும் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. மனதளவிலும் உடலளவிலும் பலவீனமானதால் சைட்டிலேயே ஒரு நாள் அவள் மயங்கி விழுந்துவிட 3 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மனதிற்கும் உடலிற்கும் ரெஸ்ட் தேவை என்று அபியிடம் சொல்லிவிட்டு சென்றார் மருத்துவர். ஓரளவிற்கு உடல்நிலை தேறிய பின் அபியே அவளை சைட்டிற்கு அழைத்துச் சென்றார். அன்றைய தினம் சைட்டு மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அபியிடம் அது குறித்து விசாரித்ததில் லெஜண்ட் பேக் என்றான் ஒற்றை வார்த்தையில். புரியாமல் அவள் விழிக்க, மகி என்ன வராங்க அதான் என்றான் அவளுக்கு புரியும்படி. மகியை பார்க்கும் அவள் அனைவரின் முகத்திலும் அதிகமாகவே இருந்தது. பிசினஸ் லெஜண்ட் மச்சான் அவரு என்றவன் சாலையை காட்டி, அவர் என்றே இப்படி இருக்காது, இப்படி இருக்கும் என்று அன்னார்ந்து ஆகாயத்தை காட்டினான். ஆமா மச்சான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கலாமே, எங்க போனாலும் அதுலதான் போவாராமா என்றான் மற்றவனும் பதிலுக்கு. அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்தே மனசு வலிக்குதுடி என்றாள் பெண்களில் ஒருத்தி. சரி விடுடி, சைட்டாவது அடிச்சுப்போம் என்று ஆளாளுக்கு மகி குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்க, இதில் எதுவுமே ஈடுபாடு இல்லாமல் தனியே ஒதுங்கி நின்று நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா.